ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாவருக்கும் ஆன்லைன் வியூவர்ஸ் மற்றும் சபை மக்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 24 வெற்றிகரமாக கர்த்தர் நமக்கு கடக்க கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்துல நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம எல்லாம் நன்றியை கொடுத்துட்டு வந்திருப்போம். ஒரு டிசம்பர் மாதத்துல கடைசி 10 நாள் புது வருஷத்தை பார்ப்பதற்கு ஆயத்த ஜெபங்கள், ஆயத்த துதி ஆராதனைகள் எல்லாம் நடந்திருக்கும். இப்போ நம்ம செய்யற இந்த ஆராதனை எதுக்குன்னா, தண்ணியையும் தீயையும் கடந்து வந்தோம். கடக்க பண்ணினார், நடக்க பண்ணினார், தாண்ட பண்ணினார், புது வருடத்தை காண செய்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி யாத்திராகம் 14 அதிகாரத்துல எகிப்தை கடந்து வந்தாங்களோ, கடந்து அவங்க வந்து கரையில சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் எல்லாருமா சேர்ந்து கர்த்தரை பாடி அவர்கள் துதித்தார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஏன்னா அவர்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய இயலாமைகள், அவநம்பிக்கைகள், அவிசுவாசங்கள், வியாதிகள், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பக்கத்துல அவங்கள அப்படியே நெருக்கின போதும் தைரியத்தோடு கடக்க பண்ணினார். கர்த்தர் கடக்க பண்ணினார். அவர்கள் தங்களுடைய எதிராளிகள் செத்து கிடக்கிறதை தங்கள் சொந்த கண்களால் அவர்கள் கண்டார்கள். ஆமேன், ஆமேன். ஓகே, அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. மீண்டும் நன்றி சொல்லாமல் இருக்கவே, பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய். சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் என் குடும்பத்தில் செய்தாரே, நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த நல்ல கையில தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த. ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தி. சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ. ஓ ஆமென். வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த. நல்ல சத்தமா உற்சாகமா ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும். ஆமென். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தேவன் அருளிய தெய்வத்தினால, ஆமா அவருடைய ஈவுக்கு, ஆமென், அவருடைய தயவுக்கு. மீண்டும் சொல்லுங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நல்ல நல்ல. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அளவில்லாத, ஆமென், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எப்படியா? அளவில்லாதவரின் கிருபைகளுக்கு ஆயுள் முழுதும், உயிரோடு இருக்கிற வரைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த. பாடுவோம் நல்ல நல்ல உற்சாகமா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. தேவன் அருளி சொல்லி முடியாத அவருடைய ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு இந்த ஸ்தோத்திரம்? ஆமா தேவன் அருளி சொல்லி முடியாத அவருடைய ஈவுகளுக்கு. ஏன்னா அவ்வளவு அவர் நன்மை நமக்கு செய்திருக்கிறார். உங்களை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமா அல்லேலூயா அல்லேலூயா. நம்மோடு தேவதூதர்களும் இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவதூதர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆமா. ஸோ இந்த 24ல் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நான் நினைச்ச காரியம் நடக்கல அப்படின்றதுனால தேவன் நன்மை செய்யல அப்படிங்கிறத நம்ம சொல்லிடவே முடியாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த 24 நடந்திருக்காது. அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. மழை பெய்வதற்கான மேகங்கள் இல்லை, காற்றுகள் இல்லை, அப்புறம் என்ன மந்தாரம் இல்லை, மப்பு இல்லை, மழை தூறலும் இல்லை, சாரலும் இல்லை, மழை வெள்ளமும் இல்லை. ஸோ அதனால எதுவுமே இல்லை, என் வாய்க்கால் நிரம்பல அப்படின்றதுக்காக தேவன் நன்மை செய்யலன்னு நம்ம சொல்லிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளை நிற்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சுகமோட இருக்க பண்றாரா? சுகத்தோட இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? சுகத்தோட இருக்கீங்களா இல்லையா? சுகத்தோட இருக்கீங்க, பலத்தோட இருக்கீங்க, ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க, வளமாடு இருக்கீங்க. பலத்தோட இருக்கீங்களா இல்லையா? இருக்குன்னு சொல்லுங்கப்பா. இருக்கிறீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ பலத்தோட நம்மளை இருக்க பண்ணியிருக்கிறார். சரி, அதை நம்ம நினைக்கிறோம். இது மட்டும் கிடையாது. எத்தனையோ நம்ம ஜெபம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் நமக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு செய்தாரா செய்யலையா? நமக்கு துணை நின்னாலையா? நம்ம கூட அவர் டிராவல் பண்ணலையா? எத்தனையோ பேர் நம்ம கூட டிராவல் பண்றேன்னு சொன்னவங்க நம்ம கூட டிராவல் பண்ணல, கை விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல. ஆனா இப்ப கூட அவர் கூட வந்தாரா இல்லையா? கையை தட்டு. ஆமா, வர வேண்டியவங்க வரலப்பா. ஆனா அவர் ஒருவரை நம்ம இன்வைட் பண்ணாட்டாலும் அவர் நம்ம கூடவே அப்படியே நம்ம கூடவே வந்தாரா? ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம கூட வந்தார். சொல்லுங்க, என் கூட வந்தாரு, எனக்கு பின்னாக வந்தாரு,
அப்புறம் எனக்கு முன்னாடி வந்தாரு. எப்படி? ஆமென். அப்ப அவர் நமக்கு முன்ன செல்ல வேண்டிய காரியங்கள்ல அவர் நமக்கு முன் சென்றாரு. கூட இருக்க வேண்டிய இடத்துல கூட இருந்தாரு. பின்ன நிக்க வேண்டிய இடத்துல பின்னாடி நின்னாரு. எல்லா பக்கத்துலயும் அவர் நின்னதுனால தான் நமக்கு வருஷத்தை நன்மையினால முடிய பண்ணினார். அல்லேலூயா. 24ல நம்ம கூட ஸ்டார்டிங்ல டிராவல் பண்ணாங்க. இந்த 25ல நம்மகிட்ட இல்ல. இந்த ஸ்டார்டிங்ல நம்மகிட்ட இல்ல. எத்தனையோ பேர் அவுட்டு, டிக்கெட்லாம் அவுட்டு. ஆனா தேவன் நமக்கு நம்ம வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. இந்த பூலோகத்துல வாழக்கூடிய வீசாவை என்ன பண்ணியிருக்காரு? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கே ஆமா விசில்லாம் பறக்கணும் இந்த நேரத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ ஓகே, இப்ப இந்த 25லயும் தேவன் நம்மை அப்படியே விட்டுற மாட்டார். ஏன்னா அவர் சொல்லி முடியாத ஈவுகளை பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அதுக்குதான் இப்ப நம்ம மீண்டும் நன்றி சொல்லப்படும். தேவன் அருளிய சொல்லி முடியாத அப்படி ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அளவில்லாத அவரின் கிருபைக்காய் தகுதி இல்லாத நம்ம நேசிக்கணும். அவருக்கு என்னங்க விதி இருக்கு? நமக்கு செய்யணும்னு அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறார், நமக்கு செய்யறாரு, நமக்காக வந்து நிக்கிறாருல, வழக்காடுறாருல, யுத்தம் பண்றாருல. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த 24ல இந்த விஷயத்துல என்ன செய்யல, இந்த விஷயத்துல என்ன செய்யல, இந்த விஷயத்துல என்ன செய்யல, அந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கிற ஒரே ஒரு பிளாக் டாட்டை பாக்குற மாதிரி பார்த்துட்டு நம்ம இன்னும் நன்றி கட்டவர்களா இருக்கக்கூடாது. சுத்தி இருக்கிற வெள்ள பகுதியெல்லாம் இருக்குல்ல, அது அவ்வளவும் நன்மை, அவ்வளவும் ஆசீர்வாதம். அதை நினைச்சு 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 நீங்க துதிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற ஒயிட் எல்லாம் இந்த பிளாக்கா முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு அதை காண செய்வார். நீங்க இந்த ஒரு வருஷமும் கடந்துக்கிட்டு, ஒரு வருஷம் மட்டும் இல்ல, அதுக்கு முந்தின 24 வரைக்கும் அப்படியே போராடிக்கிட்டே இருந்தீங்களே, இந்த ஒரு டாட்டுன்னு. அந்த டாட்டு நிறைவேறுகிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தர்ற வார்த்தை அதுதான். இந்த ஆண்டுல தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு, அற்புதங்களை செய்ய போறாரு. உங்க மனம் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு கையளிப்பார். எத்தனையோ விஷயங்களை அப்படி தூரத்துல இருந்து பார்த்து, போட்டோல பார்த்து, வீடியோல பார்த்து, தள்ளி நின்று பார்த்து, அடுத்தவங்க கையில வச்சிருக்கிறத பார்த்து நீங்க ஏங்கி ஆசைப்பட்டு விரும்பி இது என்னைக்கு நம்ம கிடைக்கும்னு நினைச்சீங்களே? என்னைக்கு கிடைச்சல? அது கிடைக்க வேண்டிய இயர் தான் இந்த 25. ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால அது கிடைச்ச உடனே ஒரு பெரிய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை நடத்திடுங்க. ஆமென். கர்த்தர் நல்ல. இப்போ திரும்ப பாடுவோம். தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுகளுக்கு அவர் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுக்கு என்ன இல்லை? வார்த்தையே இல்லை. அது எண்ணி முடியாத, சொல்லுங்க, எண்ணி முடியாத, விவரிக்க முடியாத. அழகா ஜான் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, விவரிக்க முடியாத கிருபையிரு. ஆமா, அது விவரிக்கவே முடியாது. எதை முடியாது? அவர் அன்பையும் விவரிக்க முடியாது, அவர் கிருபையும் விவரிக்க முடியாது, அவர் நடத்திய விதங்களையும் விவரிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யலாம், ஆண்டவரே நன்றின்னு மட்டும் சொல்லலாம். ஆனா நன்றின்னு சொல்றது மட்டும் அவருக்கு அது ஈக்குவல் ஆயிடாது. ஆனாலும் அதுக்கு மேல வேர்டு தெரியல, நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஆண்டுல அடுத்து என்ன காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு அப்படின்னாக்க, நல்வாழ்வை அருளுகிற ஒரு ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒரு செழிப்பான வாழ்வு, நல்வாழ்வு உண்டாகிற ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவு. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த
ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லுங்க, நாள்தோறும் நாள்தோறும். ஆமென். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி. ஆமென். பாடுங்க பாடுங்க. எத்தனை வியாதி வந்துச்சு, எத்தனை பலவீனம், சொல்லுங்க. ஆமென். ஏராளமாய் நன்றி. இன்னும் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை. ஆமென். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஆமென். நாள்தோறும் போற்றுவேன். இப்ப பாருங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை நினைச்சு நம்ம அழுகிறோம். எதுக்காக அதை அழுகிறோம்னா, உயிரோட இருந்த நாட்கள்ல அவர்களுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுக்கும் நமக்கும் நடந்த அந்த பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன்ஸ், அதை நினைச்சு நினைச்சு அழுவான். புரியுதா உங்களுக்கு? அது இந்த வருஷத்துல அந்த வருஷத்துல அந்த காரியத்துல இந்த காரியத்துல அப்படி சொன்னாரு, இப்படி செஞ்சாரு, அழாத அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே அழாம இருப்பான். அடுத்தது அவனுக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும், உடனே உட்காந்து அழுவான். நீங்களும் அழ சொல்றீங்க, நீங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மைண்டு, அவன் ஹார்ட்டு, அவனுடைய ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் எதனால நிறைஞ்சிருக்குன்னா அந்த துக்கத்தினால நிறைஞ்சிருக்கு. இன்னொன்னு அவங்களுடைய செயல்கள், அந்த டிரான்சாக்ஷன்ல ஃபுல்லா நிரம்பி இருக்கிறதுனால நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்ல வேண்டாம், அவரு இதை தந்தாரு, அவரு இதை சொன்னாரு, அவரு இதை செஞ்சாரு, நம்ம சொல்லவே வேண்டாம். அவர்களே நினைத்து 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 அழுகுறாங்க பத்தியா. இப்ப அப்படி நம்ம அழக்கூடாது. அப்படி நினைச்சு 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 அவருக்கு என்ன சொல்லணும், நன்றியே சொல்லணும். நல்லா 3 நேரம் இருக்கிற இடத்துல இருந்து, இங்க இருக்கிறவங்களும் சரி ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து 3 நேரம் சத்தமா நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. சொன்னீங்களா? நன்றி சொன்னீங்களா? உங்க நன்றி சத்தம் கேட்கட்டும், கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டும், தூதர்கள் கேட்கட்டும். தூதர்கள் கேட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒரே நன்றியா சத்தம் கேட்க, உங்க பிள்ளை என்ன கத்திட்டு இருக்கானே என்னன்னு சொல்லுவாரு. நம்ம பிள்ளை நம்ம செஞ்சதெல்லாம் நினைச்சு நமக்கு கிரெடிட் கொடுத்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அது பாக்குறதுக்கு வேணா வேடிக்கையா இருக்கலாம், பட் இது ரொம்ப ஃபேக்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் ஃபுல்லா எதுல இருக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு அதை செய்யல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலைங்கிறத நம்ம விட்டுட்டு செஞ்சதை நினைச்சு 10 பேர் வந்தாங்கய்யா குஷ்டரோகிங்க, 10 பேர் வந்தாங்க. 10 பேரும் ஒரு வொர்ஷிப் நடத்தி இருந்தாங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமா அந்த இடம் வேற லெவல்ல இருந்திருக்கும். விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறார். ஆனா பாருங்க, 9 பேர் ஆல் அவுட்டு. ஒருத்தன் மட்டும் சைலண்டா அவன் சொன்ன அந்த நன்றிக்கு பாத்தீங்களா, அது பெரிய வயலண்டான ஒரு விஷயம் இல்லையா? சொல்லுங்க. ஆமா, சைலண்டா நம்ம தேவனுக்கு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் வயலண்டா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும், வைப்ரண்டா இருக்கும். வயலண்ட்ங்கிறவர் வைப்ரண்ட்னு சொல்லுவோமே, ஆமா வைப்ரண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா 9 பேர் அவர் நினைக்கல. எது வரைக்கும் நினைச்சான் தெரியுமா? அற்புதம் நடக்கிற வரைக்கும், கையில இருக்கிற அந்த குஷ்டம் மாறுற வரைக்கும் நினைச்சான். மாறி சரி உள்ள போயிட்டு வரும்னு நினைச்சான், அவன் அங்க போய் மாறிட்டான். ஆனா இவன் மாறவே இல்லை. ஏன்னா இவருடைய இருதயத்துல ஆக்சுவலா அது என்னன்னா, இப்ப தேவனிடத்துல நம்ம எதிர்பார்க்கறது பிசிக்கலா மட்டும் அவர்கிட்ட நம்ம கனெக்டிவிட்டியோட இருக்கக்கூடாது, ஹார்ட்டோடையும் நம்ம கனெக்டிவிட்டியோட இருக்கணும். அப்படின்னா தான் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு திரும்ப வந்ததோ அந்த அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இது நம்ம கொஞ்ச நேரம் தான் இதில் உங்க கூட சேர்ந்து நம்ம பாடுறோம், இது பண்ணுறோம். நீங்கள் அப்புறம் உங்க கூட நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதை போட்டு திரும்ப கேளுங்க, இல்லை வேற எந்த பாட்டுனாலையும் போட்டு
நல்லா கேட்டு பாடி ஆண்டவருக்கு என்ன சொல்லுங்க, நன்றியை மட்டும் சொல்லிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த எத்தனை பேர்ல, 10 பேர்ல ஒரு ஆளு நீங்க நானு, நீங்க நானு பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானுமா கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா இத மாதிரி பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. இந்த வருஷத்துல உங்க ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு, அதை செஞ்சாருன்னு மற்றவங்க நம்மளை கேட்கலாம், சொல்லலாம். எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, அவர் எனக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்துல என்ன பண்ண போறாருன்னு கேளுங்க. போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் பயங்கரமா பண்ணுவாருன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நல்வாழ்வு ஆரம்பம். ஆமா, அது சொல்லுங்க, நல்வாழ்வு ஆரம்பம். என் நல்வாழ்வு ஆரம்பமாகுது. ஹல்லேலூயா. என் சுகவாழ்வு ஆரம்பமாகுது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் சுகவாழ்வு. ஆமா ஆமா, என் செழிப்பான வாழ்வு ஆரம்பமாகுது. என் குடும்ப வாழ்வு ஆரம்பமாகுது. அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, வேற என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அதெல்லாம் என்ன செய்ய போகுது, ஆரம்பம். ஆமா, இதுதான் ஸ்டார்டிங். டே ஒன்லயே நமக்கு ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய். மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. ஓ, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். ஆமென். கட்டையில போற வரைக்கும் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். ஆமென். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்மை சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நல்ல சத்தமா தான் பாடுங்களேன். முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நாள்தோறும் அவரை போற்றுங்க, நாள்தோறும் அவரை உயர்த்துங்க, நாள்தோறும் அவரை மகிமைப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆமாம், ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் இப்போ எடுத்தோம் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். ஸோ வர நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இவ்வளோ நேரம் நம்ம பாடியிருக்கோம், ஆராதிச்சிருக்கிறோம். அவர் செய்ததை மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்ச, அவர் அதான் சங்கீதம் 103 வாசிக்கிற, அவர் செய்த உபகாரங்களை மறவாத. எதாச்சும் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த மறவாத. ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னையே மறந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயான்ன மாதிரி இருக்கு. அவர் செய்த உபகாரங்களை மறக்கவே மறக்காதீங்க. அதனால் 23 செஞ்சதை நினச்சி பாருங்க, 20 செஞ்சதை நினச்சி பாருங்க, 92, 85. ஆமாம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் கியரை போட்டு கொஞ்சம் பின்னாடி போங்க சர்ன்னு. என்ன ரிவர்ஸை போட்டு பார்த்து இந்த 25 அப்படியே அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, 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 ஏசப்பா, நன்றியப்பா. சொல்லுங்க, நன்றியப்பா, ஏசப்பா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீ. அதிசயங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே. சொல்லுங்க, அதிசயங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுங்க, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நினைங்க, நினைத்து 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 அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்படி நல்வாழ்வை ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொன்னாரோ அதை ஆரம்பித்தவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, தொடர்ந்து உங்களை நடத்துவார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும், உங்கள் நல்வாழ்வு துளிர்க்கும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள், பெறுவீர்கள், அனுபவிப்பீர்கள். அனுபவிக்கிறதோட கர்த்தரை மறந்துடக்கூடாது, அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மே காட் பிளஸ் யூ. இந்த நன்றி செலுத்துகிற இந்த நேரத்தில் நம்ம தனியாகவும் நன்றி செலுத்தணும், குடும்பமாக நன்றி செலுத்தணும், சபையாய் நன்றி செலுத்தணும். ஆமென். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்கள் பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கோங்க. ஆமென். தூரத்தில் இருந்தாங்கன்னா தூரத்தில் இருக்கிறவங்கள நினச்சிக்கோங்க உங்கள் மைண்டில். அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் போட்டு நான் நினைக்கணுமான்லாம் எனக்கு யோசிக்கக்கூடாது. எல்லாரையும் நினைக்கணும். எங்கே இருந்தாலும் சரி எல்லாரையும் நினச்சி இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். அருமையான பாடல். அந்த பாடல் எழுதின அந்த தேவ மனிதனை ஜான் ஜெபராஜை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வல்லமையா அதிகமா பயன்படுத்துவாராக. ஆமென். பல ஆயிரங்களுக்கு இல்ல, பல லட்சங்களுக்கு இல்ல, பல கோடிகளுக்கு கர்த்தர் இனி ஆசீர்வாதமா வைப்பார். அதை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன், ஜானும் பார்ப்பாங்க. சரி, இப்ப நம்ம சேர்ந்து பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார். நான் சொல்லுங்க, நான் ஆமா என் மனைவி கல்யாணம் சொல்லுங்க, என் மனைவி ஏமா சொல்லுங்க, என் புருஷன் சொல்லுங்க, என் புருஷன், அப்புறம் என் பிள்ளைங்க, அக்கா தம்பி அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து இப்போ நம்ம நன்றி சொல்லுவோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அந்த தீபம் எரியட்டும். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்கோ, நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. சொல்லுவோமா, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால். ஆமென். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. சொல்லுமா, ஒரு தீமையும் நினைக்கா, அவரை போல நல்ல தெய்வம் அந்த உலகத்துல யாருமே இல்ல. ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே ஆமென். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி.
பாடுங்க. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. சொல்லுங்க. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உங்க கரம் நல்கியதே. ஆமென். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை, இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஆமென் ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. சொல்லுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயம். நான் இதற்கான பாத்திரன் இல்லை, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எங்கள் எபினேசரே எபினேசரே, நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ரெண்டு கரங்களை கூப்பி கரு போல் நன்றி 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 அப்பா. என் பொத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல ஆமென். ஹல்லேலூயா. நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தொடர்ந்து அப்படி பாடிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் இதற்கான பாத்திரன் அல்ல. அவர் என்னை நேசிப்பதற்கு, என்னை உலகம் ஆசீர்வதிப்பதற்கு, என் கூட வர்றதற்கு, என்னை தேடுறதுக்கு, என் மேல பிரியமா இருக்கிறதுக்கு, என் மேல இவ்வளவு இரக்கத்தை வைக்கிறதுக்கு நான் பாத்திரனே அல்ல. இது அவர் கிருபை என்று வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப 25 நான் பாக்குறேன்னா இதுக்கு நான் பாத்திரவானே அல்ல. ஆமா, ஏன்னா நானெல்லாம் பெரிய நன்றி கேட்டவன். ஆமென். இவரை மட்டும் சொல்லிட்டாரு, அப்ப நம்மளாம் ரொம்ப நன்றி அப்படின்னு உங்களுக்குள்ள அப்படியே குழுன்னு இருக்கா? சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம எல்லாம் கொஞ்சம் நன்றி கட்டத்தனமா தான் இருக்கிறோம். சரி, கடந்த நாட்கள்ல இருந்துட்டு போட்டோம். இந்த வருஷத்துல நம்ம நன்றி உள்ளவர்களா இருப்போம். தகுதி இல்லாத நமக்கு அவர் இவ்வளோத்தையும் செய்யறாரு, அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நேரத்திலும்
இந்த வருடத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். அந்த வார்த்தையை உங்களுக்கு என்னென்ன சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை, உங்கள் சபையை, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். நீங்க எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தின் பின்னணியில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அல்லேலூயா. ஸோ அதனால இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும், உங்க குடும்பத்தில் கிரியை செய்யும், உங்க சபையில கிரியை செய்யும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அது போல நீங்களும் நம்புங்க, அது போல நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவர்களால் மட்டும்தான் அசாதாரணமான காரியங்களை, பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், பார்க்க முடியும். ஓகே, இந்த ஆண்டு நல்வாழ்வு ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா. நல்வாழ்வு ஆரம்பமாகிற ஒரு ஆண்டு. இதுவரையிலும் எதெல்லாம் உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகலையோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எது ஸ்டார்ட் ஆகி இடையே ஸ்ட்ரக் ஆகி நின்னுச்சோ அதை திரும்ப ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்றாரு. அத சிலருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு, சிலருக்கு எதை ரிப்பேர் பண்ணணுமோ அதை ரிப்பேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவாரு. சிலருக்கு எதுவுமே இல்லை, ஐயா எம்டியா தான் இருக்கு, பரவாயில்ல, எம்டியா இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டார்டிங்கை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஆரம்பம் உங்களுக்கு நல்வாழ்வை கொண்டு வரும். ஸோ இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, நல்வாழ்வு ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நல்வாழ்வு ஆரம்பமாகுது, உங்களுக்கு ஆரம்பமாகுது, உங்கள் குடும்பத்துக்கு ஆரம்பமாகுது, உங்க சபைக்கு ஆரம்பமாகுது, உங்களுக்கு செழிப்பு ஆரம்பமாகுது, உங்க தரித்திரம் மறைஞ்சு போகுது, உங்க சந்தோஷம் ஆரம்பமாகுது, உங்க துக்கம் மறைஞ்சு போகுது, உங்க லைஃப்ல இருக்கிற தனிமை மறைஞ்சு போகுது. ஆமா, யாரோட கர்த்தர் உங்களை இணைக்கணுமோ அவர்களோட கர்த்தர் உங்களை இணைப்பார். யார் உங்க லைஃப்ல வந்தா சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இது ஆரம்பமாகும். இது இன்னைக்கு இது ஆரம்பம். அவர்களை கொண்டு உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுவார். யார டிஸ்கனெக்ட் பண்ணணுமோ டிஸ்கனெக்ட் பண்ணுவார், யார கனெக்ட் பண்ணணுமோ கர்த்தர் அவர்களை கனெக்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஆரம்பமாகிற ஒரு ஆண்டு இந்த 25வது ஆண்டாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்க சரீரத்துல பலவீனத்தோடு நீங்கள் இதுவரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலத்தை தருகிற ஒரு ஆண்டா இருக்கும். நீங்க பலத்தை பார்ப்பீங்க, சுகத்தை பார்ப்பீங்க, ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. அதை நீங்க பார்க்கறது மட்டும் இல்ல, பேசணும். நீங்க பேச பார்ப்பீங்க, பார்க்கணும், பேசணும், பார்க்கணும். ஸோ இந்த காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்கள் நல்வாழ்வு ஆரம்பமாகிறது. ஆமென். உங்க குடும்ப வாழ்வு ஆரம்பமாகிறது, செழிப்பு ஆரம்பமாகிறது. வேற என்னெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் ஆரம்பிக்கணும் துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க உட்கார்ந்து ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து எழுதி, இதெல்லாம் எனக்கு இன்னையில இருந்து என்ன செய்யுது சொல்லுங்கப்பா, ஆரம்பமாகுது, துவங்குது. ஆமா. அல்லேலூயா. ஏன்னா ஓட்டத்தை துவக்குகிறவர் அவரு, முடிவு வரைக்கும் நடத்துவாராம். எப்படியா சொல்லுங்க, முடிவு வரைக்கும் நடத்துவார். தொடங்கிட்டு விட்டுட்டு போக மாட்டாரு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க தொடங்கிட்டு விட்டுட்டீங்க. எத்தனையோ பிசினஸ் தொடங்கி இடையில ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? எத்தனையோ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி கட் ஆயிடுச்சு, அது டெமாலிஷ் ஆகி போயிடுச்சு, பல இதை காணல. அதை எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வரும் நாட்கள்ல ரீஸ்டார்ட் பண்றாரு, ரெஸ்யூம் பண்றாரு, ரீகனெக்ட் பண்றாரு, ரீபேர் பண்றாரு, ரீபேரிங். ஆமென். இதெல்லாம் பண்ணி உங்க லைஃபை மீண்டும் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம் நானே உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உங்களை முன்னால பாதுகாக்கிறதுக்கும் உங்களை வழி நடத்தி செல்கிறதுக்கும் அவருடைய சமூகம் இருக்குது. பின்னாடி உங்களை பாதுகாக்கிறதுக்கும் வழி நடத்துவதற்கும் அவருடைய மகிமை இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்னது துளிர்க்கும். இப்ப நம்ம சொல்ல நல்வாழ்வு ஆரம்பம், உங்க சுக வாழ்வு துளிர்க்குது, உன் வாழ்வு துளிர்க்குது. இதுவரை என் வாழ்க்கை பட்டு போச்சு அல்லது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமே என் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, முடியலடா ராஜா, இப்பதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். இப்ப இதுவரைக்கும் நீ பாத்து இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்ப நீங்க நினைக்கலாம் இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா இருக்கியா, இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா இருக்கலாம். உள்ள போக போக கண்டென்ட் இனி மாறும், கண்டென்ட் மாறும். இன்ட்ரோடக்ஷனும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் வேற தான்.
ரைட்டா? உங்க இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குங்கிறது இப்ப எனக்கு மேட்டர் கிடையாது. உங்க கண்டென்ட் எப்படி இருக்கு அதான் மேட்ரு. உங்க கண்டென்ட் அவர் மாத்துறாரு, சப் ஹெட்டிங்க மாத்துறாரு, வேற நல்லா இருக்கு, பாயிண்ட்ஸை மாத்துறாரு, சப் பாயிண்ட்ஸை மாத்துறாரு, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சூப்பர் 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 நேச்சுரல் கத்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, எது எதெல்லாம் உங்க லைஃப்ல துளிர்க்கணுமோ அவைகளை பார்த்து பேசுங்க. ஏய், இது நீ துளிர்ப்பதாக. அது துளிர்ப்பதுன்னா அதுக்கு ஒரு நிறம் இருக்குது, அது அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதில் ஒரு ஸ்மெல் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அழகாக அப்படி வளர்ந்து அந்த துளிர் தான் பெரிய ஆலமரமாக நிற்குது. எடுத்த உடனே பெரிய ஆலமரம் அப்படி வந்துடாது. அந்த துளிர்த்து அப்புறம் அது அப்படி வளர்ந்து அப்புறம் வளர்ந்து வளர்ந்து அதுதான் பெருசாகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் துளிர்க்க வேண்டுமோ அது எல்லாமே துளிர்க்கும். உங்களுடைய ஸ்பெஷலாக காட் சொல்கிறாரு, உங்களுடைய கர்ப்பப்பையில் கர்த்தருடைய காரம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க குழந்தை பெறுவதற்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, நான் சொல்றேன், வசனத்தை பேசுங்க, அவருடைய வார்த்தையை பேசுங்க. உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர்கன் எல்லாம் செயல்படும். உங்களுக்கு துளிர்க்கும், உங்களுடைய சந்ததி துளிர்க்கும். ஆமென். அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க பிசினஸ்ல எதெல்லாம் துளிர்க்கணுமோ அதெல்லாம் துளிர்க்கப்படும். உங்க பர்சனல் லைஃப்ல, பர்சனல் லைஃப், உங்களோட ஃபேமிலி லைஃப், இது எல்லாத்திலையும் எதெல்லாம் துளிர்க்காம இருக்குதோ அத்தனையும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எல்லாம் துளிர்க்கும், நல்வாழ்வு வரும், எல்லாம் வரும். ஓகே, ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் அப்போ கஷ்டம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கஷ்டம் வந்தாலும், சூழ்நிலைமைகள் மாறினாலும், நான் சொல்றேன், வெயில் அடிச்சாலும் மழை பெய்யும்யா. உங்களுக்கு பெய்யணும்னா பெய்யும். ஆமென். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க, ஐயா மேகம் இல்லைங்கய்யா, ஐயா காத்து அடிக்கலைங்கய்யா, ஐயா வெயில் அடிக்குதுங்கய்யா. காத்து அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, என்ன உங்களுக்கு மழை தானே வேணும், மழை தருவார் அவரு. உங்க பாத்திரம் நிரம்பணும், பாத்திரம் நிரம்பணும். யூ டோன்ட் வரி. நீங்க என்ன செய்யணும்னா, எதெல்லாம் துளிர்க்கணுமோ அதை எழுதுங்க, சொல்லுங்க, அறிக்கை பண்றது உங்க வேலை, தர்றது அவரு வேலை. அழகா செய்வாரு. சோர்ந்து போயிடாதீங்க, மனம் துவண்டு போயிடாதீங்க. உங்களை எல்லாம் நான் நல்லா என்கரேஜ் பண்றேன். எதனால என்ன, தேவனுடைய வார்த்தையினால உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், உங்களை நான் சப்போர்ட் பண்றேன். ஸோ சப்போர்ட் ஈச் அதர், லவ் ஈச் அதர், ஸ்ப்ரெட் யுவர் லவ். ஆமா, இது ரொம்ப இந்த கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே துளிர்க்கும் துளிர்க்கும் துளிர்க்கும், ஆரம்பமாகுது. ஆமா, அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஸோ இந்த இயர் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பமாகும். அது நான் 1-2 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஆரம்பமாகும். அது தீமைகள் ஆரம்பமாகாது, எல்லாமே நன்மையானவைகளே உங்களுக்கு ஆரம்பமாகும் என்று சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். once again may God bless you and prosperous happy new year. இது உங்களுக்கு ஆரம்பம். amen amen amen. God bless you. Thank you. So இது கர்த்தருக்கு இப்ப கொடுக்கிற நேரம். ஸோ இந்த கொடுக்கிற நேரத்துல நீங்க கொடுக்கிற நேரம்னு முகலாம் சொல்லிக்க கூடாது. கொடுக்கிற நேரத்துல உற்சாகமாக கொடுக்கணும். ஏன்னா உற்சாகமாய் விதைக்கிறவங்களுக்கு தேவன் பெரிய அறுவடை வச்சிருக்கிறாரு. ஸோ உங்களை கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறவைகளை நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு எவைகள் நீங்க கொஞ்சம் விதைக்கணும். கொஞ்சம் விதைக்கும் போது அது உங்களுக்கு எவ்வளவு துளிர்க்கணுமோ அவ்வளவாய் உங்களுக்கு கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். நீங்கள் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, நீங்க கோலும் கையுமாய் பிழைக்க சென்றாராம் யாக்கோபு. ஆனா பெரும் கூட்டமா ஆக்கினாரு. ஸோ வெறும் கோலும் கையோட இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பம் பண்ணாலும், உங்க பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருந்தாலும், கொஞ்சமா இருந்தாலும், அல்லது எம்டியாவே இருந்தாலும், பாக்கெட் எம்டியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த இயர் எண்ட் ஆகுறதுக்குள்ளாக உங்க அக்கௌண்ட்ல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிளெஸிங்ஸை நீங்க பார்ப்பீங்க. உங்க பர்ஸ்ல நீங்க, உங்க வேலட்ல நீங்க பார்க்காத பெரிய பிளெஸிங்ஸை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு நல்லதே விதைங்க, பெரிய அறுவடையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். May God bless you. Amen. ஒரு பாடலை பாடுவோம். அன்றன்றை காண, அதை பாடும்போது அப்படியே நீங்க விதைச்சிருங்க. ஓ ஷரரரரரரோ, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை
காண என் தேவைகள். அதனாலதான் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். நல்கியதே நீ நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, சேர்ந்து பாருங்க. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, சுமந்த. ஆமே, நன்றி நன்றி. இந்த நன்றி வெளிப்பாடுதான் இது. இதயத்தில் சுமந்தீரே நன்றி சொல்லுங்கோ. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. ஆமென். கொடுத்த விதைத்த கர்த்தர் உங்களை சபை மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் வியூவர்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்காக உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். இது இயேசுவின் நாமத்தினால, ஏன் நாமத்தினால இல்ல, இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தங்கி இருக்கும். நீங்கள் அதை காண்பீர்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நீ கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னது போலவே எங்களுக்கு சுகவாழ்வு ஆரம்பமாகட்டும், நல்வாழ்வு ஆரம்பமாகட்டும், எங்களுக்கு சுகவாழ்வு துளிர்க்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கு என்று விதைத்திருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கா பெருக பண்ணுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் உங்க இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் 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 ஆமென். May God bless you. Amen.